ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AbiAnandlife. இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். நம்ம குக்கரில் தாளித்து விட்டுக்கலாம். ஆயில் 100 ml போல், பிரியாணி இலை 1, 2 பட்டை, 2 பூ, லவங்கம் 5 சேர்த்திக்கலாம். பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதும் 4 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். ஒரு கையளவுக்கு புதினா, கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பர். 1 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வணங்கட்டும். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா வணங்கணும், அதுக்கோசரம் லைட்டாக உப்பு சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா வணங்கின அப்புறம் பாதி எலுமிச்சை சாறு சேர்த்திக்கலாம். காளானை நல்லா வாஷ் பண்ண அப்புறம் நம்ம கட் பண்ணியும் சேர்த்திக்கலாம், இல்லை முழுசாகவும் சேர்த்திக்கலாம். நான் முழுசாக இன்றைக்கி சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட அப்புறம் நம்ம இந்த நேரத்தில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துனாங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தக்காளி கூட சேர்த்தாமல் இப்போ லாஸ்ட்டாக சேர்த்தி இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு வணக்கி எடுத்துக்கலாம். இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதனால் 3 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்திக்கலாம். ஏற்கனவே உப்பு சேர்த்திருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்திக்கோங்க. இப்போவே நம்ம அரிசியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வெயிட் போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்குவோம். நம்மளுடைய மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃபுட் கலர் சேர்த்தாமே நல்லா கலர் கொடுத்துருக்கு. எண்ணெயிலே நம்ம மிளகாய் தூளை வணக்கிறனால இந்த மாதிரி கலர் கொடுக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you for watching. Bye bye.